ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கும் ரொம்ப ஈஸியான சிம்பிளான சைட் டிஷ்ஷே இல்லாத ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறாங்க. அதாவது பருப்புருண்டை குழம்பு. இந்த ரெசிபியை பார்க்க முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ சேவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோ தான், ஃபுல் டீட்டெயில் வீடியோ எங்கள் சேனலில் இருக்குங்க. இதுக்காக கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சு புளி ஊற வச்சுருக்கிறேங்க. இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் சீரகம், சோம்பு, தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் தனியாக பால் அரைச்சி வச்சுக்கலாங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பாலை விட்டுக்கலாங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு உருண்டை பிடிச்சி வச்ச பருப்பு உருண்டையை வந்து சேர்த்திக்கலாங்க. அது நல்லா கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் தலைப்பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கணும்னா புளியை சேர்த்திக்கணுங்க. லாஸ்ட்டாக தான் இந்த தேங்காய் பால் சேர்த்தணும். அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இன்னைக்கு நான் தோசைக்கு தான் செஞ்சுருக்கிறேங்க.